ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தர் ஃப்ரம் டாக் ஆன் டிவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இந்த டிசம்பர் வந்தாலே ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த டிசம்பரில் என்ன விஷயம் நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனாலே நம்ம மக்களுக்கு, குறிப்பாக சென்னை மக்களுக்கு ஒரு பயமும் பதட்டமும் உருவாகும். இந்த டிசம்பரும் மக்கள் பயந்த மாதிரியே மிக்ஜாம் அப்படின்ற ஒரு புயலில் சென்னை மிதந்தது. ஆனால் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் இது வழக்கமான ஒரு விஷயம்தான். பழக்கப்பட்டதுனால மக்கள் மீண்டு வர்றதுக்கு தயாராக இருந்தாங்க. அதே மாதிரி மீண்டு வந்து இப்போ இயல்பு நிலையில் போயிட்டுருக்கு. ஆனால் இது தமிழ்நாட்டோட மற்ற மாவட்டங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா அது அவங்களுக்கு பழக்கமான விஷயமும் கிடையாது. தமிழ்நாட்டோட மற்ற மாவட்டங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகும், நல்ல மழை பெய்யும், ஏரி குளம் அதெல்லாம் ரொம்ப நார்மலாக மக்கள் இயங்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம். ஆனால் இந்த வாட்டி அப்படி நடக்கலை. அதாவது சென்னையில் டிசம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆன புயல்னால கனமழை பெஞ்சு சென்னையே வெள்ளக்காடாக மிதந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் சரியாகி நம்ம சென்னை எப்பவும் போல மீண்டு வந்துருச்சு. இந்நிலையில் சென்னையை விட மோசமான நிலைமையில தென் தமிழகத்தோட, குறிப்பாக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி இந்த 4 மாவட்டங்களில் கனமழை பெஞ்சு மக்கள் வெள்ளக்காட்டில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 மாவட்டங்கள்லையும் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி நார்மலாக ஒரு மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. வானிலை ஆய்வு மையம் சொன்ன மாதிரி இது மழை கனமழை அப்படின்றத தாண்டி இது அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மாறுச்சு. மக்களும் ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண மழை கனமழை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இது சாதாரண மழை இல்லை, அது அவங்களோட வாழ்க்கையோட வாழ்வாதாரத்தையே மாற்ற போகுது, அவங்களோட வாழ்க்கையே மாற்ற போகுது அப்படின்றத அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. டிசம்பர் 15 ஸ்டார்ட் ஆன மழை டிசம்பர் 17ஆம் தேதி நைட்டு பயங்கர கனமழையாக மாறி அன்னையோட நைட்டாக அவங்களுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. அந்த 4 மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட 31 பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு. முக்கியமாக தாமிரபரணி ஆறுல இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ஊர்களை தவிர்த்துட்டு அதோட கரையோர பகுதிகள்லையும் அது கிளை ஆறுகளாக பிரிகிற அந்த கிளை ஆறுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கும் பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ஆறுகளை சுற்றி இருக்கிற ஊர்களுக்கும் குக் கிராமங்கள்லையும் இருக்கிற ஏரியும் குளங்களும் நிரம்பி வழிஞ்சு இப்போ அந்த ஊரே வெள்ளத்தில் மிதந்துகிட்டு இருக்கு. இதில் சில ஊர்களில் இருக்கிற அணைகளில் நீர் நிரம்புனதுனால எங்கே அணை உடஞ்சிருமோன்ற பயத்தினாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நீரை திறந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு அணை இருக்கிற நீர்நிலைகளுக்கு இது ஓகே, பட் அணைகள் இல்லாத ஏரிக்கோ குளங்களுக்கோ இது பொருந்தாது. குறிப்பாக இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு குளம். இந்த குளத்தில் நீர் நிரம்பினதுனால அதோட சுற்றுச்சுவர் தாங்க முடியாமல் உடஞ்சி அதில் இருக்கிற நீர் ஃபுல்லாக ஊருக்குள்ளே புகுந்துருச்சு. இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சென்னை மாதிரி சிட்டியில் ஒரு நீர் தேங்குச்சு, ஒரு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த வெள்ளம்லாம் போகிறதுக்கான ஒரே வழி ட்ரைனேஜில் எங்காவது அடைப்பு இருந்தாலோ நீர் போக முடியல அப்படின்ற ஒரு நிலை வந்தாலோ தான் தண்ணி தேங்கும். ஆனால் இந்த மாதிரி கிராமங்களில் இருக்காது. அங்கே நீர்நிலைகள் போகணும் அப்படின்னா ஒன்று ஆறு வழியாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் தேங்கி தான் நிற்கணும். சப்போஸ் அந்த நீர்நிலைகளே தாங்கலை அப்படின்ற பட்சத்தில் அது உடஞ்சி ஊருக்குள்ளே வந்ததுன்னா அது இன்னொரு ஒரு ஏரிக்கோ இல்லை இன்னொரு ஒரு நீர்நிலைக்கோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கடலுக்கோ தான் போய் சேரணும். அப்படி இந்த தாமிரபரணி ஆற்றுல இருந்து போகிற கிளை ஆறுகளில் இருந்து நீர் ஒரு நீர்நிலையில் ஒரு ஏரியோ குளமுலையோ தேங்கி இருந்திருக்கு. அது உடஞ்சி ஊருக்குள்ளே வருதுன்ற பட்சத்தில் அது ஊருக்குள்ளே தான் போய் ஆகும். ஆனால் அப்படி ஊருக்குள்ளே போன நீர் அங்கே போகிறதுக்கு வழி இல்லாமல் ஊருக்குள்ளே தேங்கி நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்கள் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக வேற ஒரு இடங்களுக்கு ஓடி அவங்கள பாதுகாத்துக்க முடியும். பட் அவங்க வளர்க்குற கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் என்ன நிலைமை? அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிற அந்த கால்நடைகளை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. நிறைய வீடியோ சோஷியல் மீடியாஸ்லையும் ட்ரெண்ட் ஆச்சு. நிறைய கால்நடைகள் அப்படியே மிதந்துக்கிட்டு போகிறத நம்ம பார்த்தோம். சப்போஸ் சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் 2 அடுக்கு 3 அடுக்கு மாடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட கால்நடைகளையோ இல்லை அவங்களோ கூட தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். பட் ஊரில் அந்த மாதிரி கிடையாது. ஒரே அடுக்கு, அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு மட்டும்தான் இருக்கும். நிறைய வீடுகளை பார்த்தோம்னா கிரவுண்ட் ஃப்ளோராக மட்டும்தான் இருக்கும், ஓடு வீடோ கூரை வீடோ. அந்த வீடே முழுகிற அளவுக்கு அங்கே தண்ணி வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க எங்கே போய் அவங்கள பாதுகாத்துப்பாங்க? குறிப்பாக தூத்துக்குடி, இந்த தூத்துக்குடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஏரல் குறும்பூருக்கு இடையேயான பெரிய பாலம் சுக்குநூறாக நொறுங்கி இருக்கு. இந்த பாலம் மூலமாக தான் திருச்செந்தூர், தூத்துக்குடி போன்ற ஊர்களுக்கு ஏரல் மக்கள் போக முடியும். அந்த முக்கியமான ஒரு பாலமே இப்போ இல்லை அப்படின்றதுனால அவங்கள காப்பாற்ற போகணும் அப்படின்னாலும் அவங்கள அணுக முடியாத நிலைமையில இப்போ இருக்காங்க. அதோட அந்த வழியா போகிற ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருக்கிறதுனால இங்கேருந்து அங்கேயோ இல்லை அங்கேருந்து இங்கேயோ எந்த ஒரு போக்குவரத்துமே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஏரல் பகுதியில் என்ன இப்போ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே இருக்கிற ஒருத்தவங்க ஆடியோ நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நீங்கள் கேளுங்க. எல்லாம் சேஃபா இருக்காங்க. ஆமா சார், ஏரல் பகுதியில தான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அப்படியா? என்ன ஆமா என்ன பெருங்குளம் உடைஞ்சிருச்சு.
அப்படியோ? சரி, 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 சரி. பெருங்குளம் உடைஞ்சு இந்த மரப்பால பகுதியில எல்லாம் ஃபுல்லா வெள்ளம். அப்படியோ? நம்ம ஏரல்ல இருந்து சாயர்புரம், செவித்தியாரம் போற ரூட்ல எல்லாம் கட் ஆயிடுச்சு. ஃபுல்லா சரி, 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 சரி. ஆமா. அதனால இப்ப அங்கதான் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அனுமதி குடுக்க மாட்டேங்காங்க கவர்மெண்ட். அப்படியோ? சரி, 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 சரி. நைட்டு ஒரே இருட்டா இருக்குல்ல. ஆமா, ஆமா, ஆமா. அதனால காலையில பாப்பாங்க. சரி, ஓகே சார், ஓகே ஓகே, சார். ஓகே. ரொம்ப சரி சார். தேங்க்ஸ் சார். நன்றி. அதோட இவ்வளோ நாள் அதிசய கிணறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆயன் குளம்ல இருக்கிற கிணறு எவ்வளோ தண்ணி போனாலும் ரொம்பினதே கிடையாது. அதுவும் குறிப்பாக 2021 வந்த வெள்ளம் அப்போ கிட்டத்தட்ட 500 to 600 கோடி லிட்டர் தண்ணியை உள்வாங்கின இந்த கிணறு இப்போ நிரம்பி இருக்கு. அதோட ஸ்ரீவைகுண்டம் கிட்ட கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ஒரு ட்ரெயின் நின்று இருக்கு. திருச்செந்தூருக்கு போற இந்த ட்ரெயின்ல கிட்டத்தட்ட 1000 பேர் உள்ள கிட்டத்தட்ட 20 மணி நேரமா சிக்கி தவிச்சிருக்காங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, ரயில் பாலத்துக்கு கீழே இருக்கிற அந்த மண் இருக்கும்ல, ரயில் பாலம் மட்டும் மேல இருக்கு, கீழே இருக்கிற மண் அப்படியே அரிச்சிட்டு போயிருக்கு அந்த வெள்ளத்தினால. ஸோ இதனால ரயிலை இயக்க முடியாம அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு. ஆனா அவங்களுக்கு தேவையான உணவையும் மற்ற பொருட்களையும் எல்லாத்தையும் அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. அவங்கள மீட்கிறதுக்கான வழிகளையும் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட குறிப்பா இந்த வீடியோவை பார்க்குறப்ப எவ்வளவு கல்மனசா இருந்தாலும் அவங்களுக்கு கரைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த வீடியோ. இந்த வீடு இடிஞ்சு விழும்போது பின்னாடி ஒரு குரல் கேட்குது, ஐயோ மொத்த வீடும் போச்சே அப்படின்னு சொல்லி. அதை கேட்குறப்ப கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் ஒரு நிமிஷம் மனசு வந்து ஃபீல் பண்ணும். அதோட பல இடங்கள்ல பாலங்களும் ரோடும் வீடும் எல்லாம் இடிஞ்சு தரமட்டமா போயிட்டு இருக்கு. அவ்வளோ வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கான ரீசன்லாம் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் தென்கிழக்கு பருவமழையை சொல்லலாம். ஏன்னா இது அதுக்கான சீசனும் தான். பட் இது வழக்கத்தை விட அதிகமான அளவுக்கு பேஞ்சிருக்கு. ஆனா இது அதனால மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. செகண்ட், குளோபல் வார்மிங்கை சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் இருந்த அளவை விட இப்போ பூமியோட வெப்பநிலை பயங்கரமாவே அதிகரிச்சிருக்கு. இப்போ நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த ரீசன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் அசம்ஷன்ல மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இதுக்கான எக்ஸாக்ட் ரீசனை மெட்டராலஜிஸ்டே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அவங்க சொன்னது மழை இல்லைன்னா கனமழை வரும் அப்படின்றது தான். ஆனால் நடந்தது என்னமோ கொஞ்சம் இல்லை, நிறைய மடங்கு எக்ஸ்ட்ராவாகவே மழை பெஞ்சிருக்கு. ஆனால் இதனால் அவங்கள மட்டுமே நம்ம குறையும் சொல்ல முடியாது. இயற்கை அப்படின்னு வரும்போது நம்ம யாராலையும் இதுதான் நடக்கும் அப்படின்னு ஷுவராக நம்மளால் சொல்லவே முடியாது. அது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக எப்போ வேணால் சேஞ்ச் ஆகும். இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளால் இயற்கையை புரிஞ்சிக்கவே முடியாது. இயற்கையில் என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடந்தே தான் ஆகும். நம்ம தான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும், சேஃபாகவும் இருக்கணும். ஏன் அப்படின்னா இது தமிழ்நாடு இந்தியான்னு மட்டும் இல்லாமல் உலகம் பூரா இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும். ரீசெண்டாக யூரோப்லேயும் ஜெர்மனிலையும் வரலாறுக்கான மழை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வீடியோஸ் நிறைய பார்த்துருந்தோம். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம தான் சேஃபாக இருக்கணும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் டிசம்பர் வருது அப்படின்னா இன்னும் சென்னையை மட்டும் கை காமிச்சு சேஃபாக இருந்துக்குங்க, கப்பல் ரெடியாக இருங்க அந்த மாதிரிலாம் சொல்லாமல் யாராக இருந்தாலும் சேஃபாக ஒரு ப்ரிப்பரேஷனோடு இருக்கணும் அப்படின்றத இந்த கனமழை நமக்கு புரிய வச்சிருக்கு. ஆனால் இவ்வளோ விஷயமும் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. இப்படி வெள்ளம் வந்தது, இவ்வளோ தண்ணி நின்றுது, அதனால இவ்வளோ மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு பாலமே காணாமல் போயிருக்கு அப்படின்ற விஷயம் இன்னும் கூட நிறைய பேர் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, சென்னையில் வெள்ளம் வந்தப்போ நம்ம மற்ற மாவட்டங்கள் எல்லாருமே வந்து சென்னைக்கு என்ன தான் ஆச்சு, இது நம்ம திரும்ப மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பரவலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் மற்ற மாவட்டங்களில் நடக்குது அப்படின்றப்ப, குறிப்பாக முக்கியமான மாவட்டங்களில் நடக்குது அப்படின்றப்ப சென்னையில் இருக்கிற மக்களுக்கு இது நிறைய பேர் அவங்க பேச்சு பொருளாக கூட இதை எடுத்துக்க மாட்டாங்க. மற்ற ஊரில் இருக்கிற மக்கள் சென்னையில் வெள்ளம் வந்தப்போ பதறின அளவில் 1% கூட சென்னை மக்கள் மற்ற ஊருக்கு மேலே பரிதாபப்பட மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஓகே, எனிவே நம்ம இதெல்லாம் விட்டுட்டு அந்த 4 மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் திரும்ப இயல்பு நிலைக்கு வரணும், அவங்களோட வாழ்வாதாரம் பழைய மாதிரி மாறணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம ப்ரே பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் இந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இருக்கிற மக்களாக இருந்தீங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரோட நிலவரம் எப்படி இருக்குது, அங்கே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜாவோ இல்லை வீடியோவோ சென்ட் பண்ணிடுங்க. இல்லைனா இந்த வீடியோட கமெண்ட்டில் என்ன நிலவரம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுங்கள், நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியட்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதே தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுந்தர் ஃப்ரம் டாக் அண்ட் டியூப் யூடியூப் சேனல்.